ஹாய் நண்பன் ரமேஷ், இது நம்ம சேனல் எங்கள் நான் செந்தில்குமார் தங்கராஜ். இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பவும் போல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதி தாவேகா டெய்லி அப்டேட்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதாவது தமிழ்நாடு நாள் அப்படின்றத கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு நம்மளோட கட்சியோட தலைவரான விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு நாள். அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம். என்ன அப்படின்னா, மக்கள் விரோத ஆட்சி நடக்குது இல்லையா, அதில் மக்கள் சக்தியோட துணையோட அதை அகற்றுவோம் அப்படின்னு ஒரு கோட் சொல்லிட்டாங்க. ஓகே, இதை தாண்டி இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வைரல். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஆள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு, அது மட்டுமே அவ்வளோ வைரல். நேற்று வீடியோவில் கூட இந்த இன்டர்வியூ பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை பெருசாக பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பெருசாக பேச மாட்டாங்கன்னு ஏன் நினச்சேன்னா, அவர் இன்டர்வியூ கொடுத்து பல வருடங்கள் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுவும் இல்லாமல் இது அரசியல் ஆக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டோட ஒரு இன்டர்வியூ. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் அதை எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அரசியல் ஆகிட்டாங்க. தாவேகா சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து நமக்கு சைடாக பேசினாருன்னு சொல்லி அது ஒரு பக்கம். இன்னொரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆளுங்கட்சிக்கு சைடாக தான் பேசியிருக்காரு, உங்களை போட்டு தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம். இப்படி ரெண்டு பக்கம் சைடு எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய சேனல்ஸு இப்போ மக்கள் எதை நம்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஒரு 4 சமூக வலைதளத்தில் இருக்கிற அந்த 4 சேனல்ஸ் மட்டும் என்ன இன்டர்வியூவில் பேசியிருக்காங்கிறத டீகோட் பண்ணுறாங்க. அந்த 4 சேனல்ஸ் யார் அப்படின்னா, ஒன்று வந்து ரெட்ஃபிக்ஸ் சேனல். இவங்க நீங்கள் உடனே வந்து சொல்லிடுவீங்க கமெண்ட்டில், இந்த மாதிரி தாவேகா சைடு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் நடுநிலை கருத்துக்காரங்க, கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நமக்கு என்ன தோணுதோ அதான் பேச முடியும். உங்களோட கருத்தை எப்படி கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ, எப்படி வந்து வலைதளங்களில் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இது என்னோட சைடான கருத்து. ஓகே, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்போ இந்த 4 பேர் யாருன்னா, ரெட்ஃபிக்ஸ் சேனலோட அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சாரோ, அப்புறம் இயக்குனர் தமிழ்குமரன் அவர்களும் ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தாங்க. இதை டீகோட் பண்ணியிருக்காங்க. 2வது சேனல் வந்து மாயம் ஸ்டுடியோஸோட அவர் இருக்கார் இல்லைங்களா, கார்த்திக் மாயக்குமார், அவர் வந்து டீகோட் பண்ணியிருந்தார். 3வது வந்து மதன் கௌரி டீகோட் பண்ணியிருந்தார். 4வதாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு நம்ம அண்ணன் காங்கிரஸில் இருக்கிற நம்ம இப்ராஹிம் ராவுத் அண்ணன். இவங்க 4 பேரோட இந்த கருத்து வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. என்னை வந்து திரும்பி அந்த இன்டர்வியூ பார்க்க வச்சிச்சு. இன்னுமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இன்கேஸ் தெரியல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, 1 மணி நேரம்லாம் என்னால் பார்க்க முடியாதுங்கிறவங்களுக்கு தான் இவங்க 4 பேரும் பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன நடந்திருக்குங்கிற விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. சரி, இதை எடுத்து ஏன் செந்தில் பேசுகிறேன், இதுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இது. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்போ இந்த இன்டர்வியூ பர்டிகுலர் இன்டர்வியூ யாரை பற்றினது அப்படின்னா, அஜித் சாரை பற்றினது. அஜித் சார் வந்து துபாயில் ஒரு ஆட்டோ ரூமில் அங்கே வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபார் ரேசிங்க்கு. அங்கே த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்ற ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க. எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 31ஆம் தேதி இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நவம்பர் 1 டெலிகாஸ்ட் ஆகுது. அப்படி டெலிகாஸ்ட் ஆகிற அந்த டியூரேஷன், அந்த வீடியோட டியூரேஷன் வந்து 1 hour. அந்த 1 hour பேசுகிற விஷயங்களில் ஒரு 15, 19, 20 விஷயம் வந்து சமுதாயத்தை பற்றியும், இந்த மீடியாவை பற்றியும், அதில் இருக்க தாக்கத்தை பற்றியும் ஏதோ ஒரு நேரத்தில் வெடித்து பேசிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நடிகர் அஜித் சார் அவர்கள். அதில் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு நியூஸ் ஆக்கி திருச்சி போட்டுவிட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய ஃபேம் இல்லை, அஜித் சாரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய பாயிண்ட். அந்த பின் பாயிண்ட்டை ஏன் வந்து லூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இது வலைதளங்களையுமே இதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இன்டர்வியூ வந்து யார் எடுத்தாங்க அப்படின்னா, அனுபவா சோப்ரா அப்படின்றவங்க வந்து எடுத்தாங்க. இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் பேசியிருக்காரு. என்ன செந்தில் இந்த டாபிக் உள்ள ஏன் வந்தார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் டாப்பிக்கில் ஏன் வந்தார்னா, அவருக்கு அரசியல் ஃபஸ்ட்டில் வந்து விருப்பம் இல்லை, அதுக்குள்ளே வரதில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே சோசியல் மீடியாவில் இன்றைக்கி இருக்கவங்க இந்த நாட்டில் சுதந்திர நாட்டில் எனக்கு உரிமை இல்லையா, பேசுறதுக்கு உரிமை, நடக்கிறதுக்கு உரிமை, இதில் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, அது பண்ணுறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, உரிமை இருக்குன்னு பேசுகிறேன், உங்களுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை ஏன் யார் எடுத்து சுமக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியில் தான் இந்த டாபிக்குள்ளே வராரு. டாபிக்குள்ளே வர்றவர் ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஏன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நடக்குது அப்படின்னா, அது நடக்கவே கூடாது, ஏன் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், அந்த மாதிரி அங்கேயும் தான் கூட்டம் கொடுது. ஆர்சிபி இந்த சம்பவத்தை தவிர்த்துரும், மற்றபடி எல்லாமே அவர் மற்றது தான் சொல்லியிருப்பார். அங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதில்ல. ஃபஸ்ட் ஷோலையோ இல்லை திரையில் வந்து பிரபலமாக இருக்கவங்க கூட்டம் கூடுறப்போ மட்டும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதா இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. ஈவன் நான் ரசிகர்களுக்குமே சொல்கிறேன், உங்களால் தான் நான் வந்து இங்கே இருக்கேன், இந்த நிலைமையில் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இருந்தாலுமே உயிரை கொடுத்து அந்த மாதிரியான அன்பை நீங்கள் காட்டணுன்ற அவசியம் கிடையாது. இது பொதுவாக அவர் வைக்கிற கருத்து. ஓகேங்களா, அந்த உயிரை கொடுத்துன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு கரூர் ஸ்டாம்போட மேட்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் நடக்கிறது. கரூர் ஸ்டாம்பை பற்றி அவர் என்ன சொன்னார்னா, அது பாயிண்ட் பை பாயிண்ட் வரும்போது கரூர் ஸ்டாம்பை பற்றி சொல்கிறாரு. ஓகே, உயிரை கொடுத்து நீங்கள் இப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை பாருங்கள். ஓகேயா, வந்தீங்களா, படம் பார்த்தீங்களா, போனீங்களா, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டோ அப்புறம் நான் வந்து திரையில் இவங்களை கொண்டாடுறேங்கிற பேரில் சீட்டை கிழிக்கிறது, அப்புறம் வந்து ஸ்க்ரீனை கிழிக்கிறது, அப்புறம் அங்கே இருக்க பொருட்களை வந்து சேதப்படுத்துறது, இது என்ன மாதிரியான செயல் அப்படின்றது சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து எலெக்ஷனில் 2021 நடந்த எலெக்ஷனில் வந்து அவர் ஓட்டு போடுறப்போ ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பையன் செல்ஃபி எடுக்க வந்தப்போ செல்லை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருவார், இல்லை மேபி என்னன்னு பண்ணாருன்னு தெரியாது, செல்லை பிடிங்கிடுவார்னு வச்சுக்கோ. அதை வந்து பெரிய விஷயமா இந்த மீடியா பேசுனாங்க. அவங்களுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதை பேசின அந்த மீடியா, எனக்கு பின்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு, அந்த போர்டில் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நாட் அலவுடு அப்படின்ற வந்து அந்த ஒரு போர்டு இருந்துச்சு,
இங்கே தடை செய்யப்பட்டுள்ளதுன்ட்டு அதை ஏன் கவர் பண்ணல? உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஓட்டு போட போகிறேன், உள்ள என் தலைக்கு மேலே கேமரா வைக்கிறீங்க, நான் யாருக்கு ஓட்டு போகிறேன்னு வெளில தெரிஞ்சிடாதா? இது எவ்வளோ அநாகரிகமான செயல். ஏன் சொல்கிறாரு? இன்னைக்கு கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் மீடியா எப்படிலாம் பேசினாங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி. ஒன்றுன்னா ஒட்டச்சி எறிகிறாரு. இன்னைக்கு மீடியா எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது, ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ரசிகர்கள் பற்றியுமே சொல்கிறாரு. ஐயா, நான் ரசிகர் ஒருத்தவங்களுக்கு கை கொடுத்துட்டே வரேன் ஐயா. ஒரு நிகழ்ச்சியில் கை கொடுத்துட்டு பார்த்தா கையில் ரத்தம், யாரும் கிழிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். ஹோட்டலோட நிர்வாகம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கூட்டம் கூடிடுச்சு, நீங்கள் வந்து கை காட்டிட்டு மட்டும் போங்க, கூட்டத்தை நாங்கள் கலைச்சிருவோம் அப்படின்றாங்க. நான் போய் கை கொடுக்க போகிறேன். டக்குன்னு செக்யூரிட்டி எனக்கு கை கொடுக்க அந்த பையனோட கையை பிடிச்சிட்டாரு. பார்த்தா அந்த பையனோட 2 விரலுக்கு நடுவில் பிளேடு வச்சிருக்காங்க. எங்கே பாதுகாப்பு இருக்குது? வர்றவன் ரசிகனா எதிரியான்னு எப்படி தெரியும்? இங்கேயும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரசிகர்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறீங்களா? சக போட்டியாளர் தான் தவிர விஜய் எனக்கு எதிரி கிடையாது. அவரும் நாங்களும் சேம் பாத்தில் தான் ட்ராவல் பண்ண சினிமாவில். பிரபலம் 2 பேருமே ஒன்றா தான் இருக்கும்ன்றது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இப்படி இருக்கிறப்ப எனக்கு நடக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், இதே தானே அவருக்கும் நடக்கும். சக சினிமாக்காரனுக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கும்ல. ஈவன் அவரால் சொந்த குழந்தைங்க கொண்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்களாம். அந்த சின்ன விஷயங்களை கூட எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்வியூ ஃபஸ்ட்டு முழுசாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க படுற கஷ்டம். நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய நாள் வந்து ஷூட்டிங்கில் 20 மணி நேரம் 22 மணி நேரம்லாம் வேலை செஞ்சுருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது எங்களோட தான் அது ஒரு தொழில் தான். அந்த தொழிலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. சினிமாக்காரங்களால் மட்டுமே இவ்வளவு நடக்குதுன்னு ஒரு சாயம் பூசாதீங்க அப்படின்றது வந்து சொல்கிறாரு. இது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் வச்சு திருச்சி இவங்க பாட்டு கட்டன் பேஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இது என்ன மாதிரியான அநாகரிக செயல்? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலை நான் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படும் ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுன்னா அங்கே என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். அங்கே சேஃப்லேன்னு தெரிஞ்சால் நான் ஏன் கூட்டு போக போகிறேன்? அப்போ அந்த கூட்ட நெரிசலுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? அப்போ கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததுக்கு ஒரு தனிநபர் வந்து பொறுப்பு இல்லை. அழுத்தமாக அதான் சொல்கிறார். தனிநபர் பொறுப்பு இல்லைன்னா என்ன? நீங்கள் தனிநபர் தானே குற்றம் சாட்டிகிட்டே இருந்தீங்க. தனிநபர் பொறுப்பு இல்லைன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரா? இது எப்படி கன்வே ஆயிடக்கூடாது மக்கள்கிட்டன்ட்டு திரிச்சிட்டாங்க, கயிறு திரிக்கிற மாதிரி. இதுதான் நடந்துச்சு. இப்படி தான் வந்துச்சு கரூர் ஸ்டாம்பேட் விஷயம். ஓகேயா? அப்போ அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை எனக்கு. அப்போ இது எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்களா? ஈவன் மீடியா கூட இருக்குது. காரணம் எல்லாருக்குமே உரிமை எவ்வளோ இருக்கோ கடமையே இருக்குது. பொறுப்பை ஏற்றுக்கோங்க, எது நடந்தாலும் எல்லாருமே பொறுப்பு நானும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான், நீங்கள், மீடியா, அந்த கூட்டம் நடத்துகிறவங்க, கவர்மெண்ட் எல்லாருமே பொறுப்புன்றார். இப்போ இவ்வளோ தெளிவான விஷயங்களை ஒவ்வொன்றா புட்டு வச்சுருக்காரு. ஏங்க இப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குற மனுஷங்க எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் தூங்குறீங்களே, இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க எப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்கப் கூட போடலையாட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மேக்கப்லாம் போட்டதே இல்லை, படங்களுக்கு தேவையான போது மட்டும் தான் போட்டிருக்கேன் அப்படின்றது எவ்வளோ சிம்பிளான விஷயம். மீடியாவில் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஓட்டு போடுவார், அப்படி போட்டால் விஜய்க்கு தான் போடுவாருன்ட்டு. அப்படி சொல்கிறவங்க அந்த கருத்தையும் சொல்கிறாங்க. ஒரு கருத்து முன்வைக்கிறாங்கன்னா ஏன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் காதில் விழுக மாட்டேங்குது? ஏன் வந்து தாவேக்காக போடுவார்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து குற்றச்செயல்கள் எதுவும் கிடையாது. அவங்க யாரையும் ஏமாத்தலை, யாரோட காசுலையும் இல்லை, மக்கள் காசு அவங்ககிட்ட இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அவங்கள கார்னர் பண்ணவோ அவங்கள்ட்ட குறை சொல்லவோ என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் இவர் வந்து நேர்மையான ஒரு மனுஷன். அப்போ நேர்மையாக இருக்க அரசியல்வாதி தான் ஓட்டு போடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாரியர்ஸோ தாவேக்கா சைடில் இருக்கோ தாவேக்கா ஆதரவாளர்களோ விஜய் அவர்களோட ரசிகர்களோ தொண்டர்களோ எல்லாருமே இப்படி ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படி தாவேக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு விளக்கமாக கொடுக்குறாங்கல்ல, எல்லாருமே அப்படி பண்ணுறாங்களான்னு யோசிங்க. யோசிக்கிறதுக்கு தான் எல்லாமே அந்த கால டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம யோசிச்சு போகிற அந்த ஓட்டு தான் 5 வருஷம் நம்ம நிர்ணயிக்க போகுது. மேபி இஃப் ஐம் ராங். ஓகே, கேப்டனை நம்ம கைவிட்ட மாதிரி விஜய் அவர்களையும் கைவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் தோற்று போயிடுவார். ஓகே, அவர் மட்டும் இல்லை, இந்த மாற்றம் வேணும்னு நம்பிட்டு இருக்க அத்தனை கூட்டம் நீங்கள் நான் எல்லாரும் தோற்று போயிடுவோம். இழப்பு அவர் கிடையாது. ஏதாவது நமக்கு பண்ணணும்னு வராருல, கண்டிப்பாக அது நடக்காது. மாற்றம் கண்டிப்பாக வரும். எல்லாரும் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் தான் இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம். ஏன் சொல்லுங்கள், நீங்கள் முழுசாக இந்த ரிப்போர்ட் பற்றி மட்டும் பேசிட்டேன்னா அவ்வளோ வன்மம் ஃபுல்லாக அந்த நியூஸை வந்து தப்பாக போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது கூட நீங்கள் தெளிவு இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாருமே இங்கே கிராஜுவேட் தானே படிச்சிருக்கோம். அப்படி இல்லையா? இன்றைக்கி நம்மகிட்ட ஃபோன் இருக்குது, தமிழாக்கம் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ என்ன சொல்கிறான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கேளுங்க. ஏன் அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறீங்க? பாருங்கள், தெளிவாக இருங்க. தெளிவான முறையில் இந்த அரசியலோ இந்த தேர்தலோ நடக்குமே ஆனால் கண்டிப்பாக மாற்றம் உருவாகும். நம்பிக்கை தானே எல்லாமே. நம்ம நம்பிக்கை இந்த பயணத்தில் எல்லாரும் கைகோர்த்து ஒன்றா பயணிப்போம். நாளைக்கு இன்னும் சில நியூஸோட நான் உங்களை பார்க்குறேன். பை சைனிங் ஆஃப். நான் செந்தில்குமார் தங்கராஜ். பாய்.